நம்ம டைட்டஸ் எடுத்துக்கலாம். சாப்டர் 1. டைட்டஸ் 1வது அதிகாரத்தில் நம்ம இருக்கிறோம். 10வது வசனத்திலிருந்து நம்ம 16வது வசனம் வரைக்கும் பார்க்கலாங்கிறது தான் லாஸ்ட் வீக் ஐடியா. பட் நம்மளால் வெறும் வேர்ஸ் 10 மட்டும்தான் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. இன்றைக்கி நம்ம வேர்ஸ் 11 வேர்ஸ் 16 நம்ம கவர் பண்ண இருக்கோம். 11வது வசனம் முதல் 16வது வசனம் வரை. தீத்து 1வது அதிகாரம் வேர்ஸ் 11 through வேர்ஸ் 16 அதான் இன்றைக்கி நம்ம பார்க்குறோம். நம்ம வாசிக்க கேட்போம். 11 to 16. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். அவர்கள் இழிவான ஆதாயத்திற்காக தகாதவர்களை உபதேசித்து முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போடுகிறார்கள். ரேகா தீவார், ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருமையற்ற சோம்பேறிகள் என்று அவர்களில் ஒருவனாகவே அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லியிருக்கிறார். இந்த சாட்சி உண்மையாய் இருக்கிறது. இது முகாந்திரமாக அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை விட்டு விலகுகிற மனுஷனுடைய கற்பனைகளுக்கும் செவிகொடாமல் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்கும்படி நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாய் இருக்கும், அசுத்தம் உள்ளவர்களுக்கும் அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும் ஒன்றும் சுத்தமாய் இராது. அவருடைய புத்தியும் மனசாட்சியும் அசுத்தமாய் இருக்கும். அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியைகளினாலோ அவரை மறுதலிக்கிறார்கள். அவர்கள் அருவருக்கப்படத்தக்கவர்களும் கீழ்ப்படியாதவர்களும் எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவருமாய் இருக்கிறார்கள். ஆமென். ஆமென். என்னுடைய இருதயத்திலிருந்து நான் சில காரியங்கள் நான் இன்றைக்கி பேச இருக்கிறேன். இந்த காரியங்களெல்லாம் நான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறப்போ நம்ம லாஸ்ட் வீக் பார்த்த sermonனுடைய டாபிக் என்னென்னா ஐடென்டிஃபைங் ஃபால்ஸ் டீச்சர்ஸ், கள்ளப்போதகர்களை அறிந்து கொள்வது, மார்க்ஸ், அவங்களுடைய அடையாளங்கள், அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம். பட் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கிறப்ப நான் இந்த பிரபலமான ஊழியக்காரர் தான் இவர், இந்த பிரபலமான ஒரு ஹீலர், ஒரு ப்ராஃபிட், அவங்கள தான் இங்கே எழுதியிருக்குது. அண்ட் இந்த ஊருக்குள்ளே இன்னொரு சர்ச்சில் எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், அவர் இப்படிப்பட்டவர், அப்படியெல்லாம் என் மைண்ட் நினைக்கவே கிடையாது. இன்ஃபேக்ட் அதை படிச்சுட்டு இருக்கப்போ நான் இந்த லிஸ்ட்டில், இந்த கேட்டகரியில் நான் எங்கே இருக்கிறேன், எனக்குள்ள இந்த மாதிரி குவாலிட்டிஸ் என்ன இருக்குது, என் ஹார்ட் எப்படி இருக்குது, தட்ஸ் ஆல் ஐ குட் திங்க் ஆஃப். அதுதான் என்னால் சிந்திக்கவே முடிஞ்சது. பாருங்கள், நம்ம சபைக்கு வெளியில் இருக்கவங்கள பற்றி வி நீட் நாட் வரி அட் ஆல். இது பிரச்சனையே கிடையாது, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். அதுதான் வசனமாக சொல்லுது. ஓகே, உலகத்தில் இருக்கிறவங்கள குறித்து நீங்கள் கவலைப்படாதீங்க, அது ஆண்டவர் பார்த்துக்குவார். ஒரு நாள் வரப்போது அண்ட் அன்னைக்கு ஆண்டவர் ஹி இஸ் கோயிங் டு ஜட்ஜ் எவ்ரிபடி. அது பிரச்சனையே கிடையாது. பிரச்சனை என்னன்னா சபைக்குள்ளே தான், சர்ச்சுக்குள்ளே என்ன இருக்குது. அண்ட் கொரிந்தியன்ஸ் நம்ம வாசிக்கிறோம், சபைக்குள்ளே நீங்கள் சோதிச்சு பாருங்க, டெஸ்ட் எவ்ரி ஸ்பிரிட், சபைக்குள்ள. ஸோ அதை படிச்சுட்டு இருக்கப்போ ஐ வாஸ் ஃபர்ஸ்ட் எக்ஸாமினிங் மை ஹார்ட். நான் எங்கே இருக்கிறேன், ஹவ் அ மை, என்னுடைய டாக் எப்படி இருக்குது, என்னுடைய சப்மிஷன் எப்படி இருக்குது, என்னுடைய லைஃப்பில் டிரான்ஸ்பரன்சி எப்படி இருக்குது. டஸ் சர்ச் மெம்பர் நோ ஹூ ஐ ஆம், இல்லை am I pretending to be somebody that I am not? நான் உங்களை மேனிப்புலேட் பண்ணிட்டு இருக்கேனா, உங்களை நான் டிசீவ் பண்ணிட்டு இருக்கிறேனா, அதுதான் நான் யோசிக்கணும். அண்ட் இதெல்லாம் கேட்குறப்ப நீங்கள் என்ன நினைக்கணும்னு நான் நினைக்கிறேன் தெரியுமா? டு நாட் திங்க் ஆஃப் அதர்ஸ். ஓகே, அந்த ஊழியக்காரர், அந்த பாஸ்டரு, எங்கள் ஊரில் இப்படி ஒரு ஆள், இல்லை இந்த டிவியில் இந்த இவாஞ்சலிஸ்ட், அவங்கள பற்றியெல்லாம் நீங்கள் நினைக்காதீங்க. ஓகே, தெர் ஆர் மெனி லைக் தட். எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்ம அவங்கள பற்றி நினைக்கவே வேணாம். இதை படிக்கிறப்ப நான் என்ன உங்களை சேலஞ்ச் பண்ணுவேன்னா, ஆர் யூ ஹேவிங் எனி ஆஃப் தீஸ் குவாலிட்டி? இதில் நம்ம பார்க்குற கள்ள போதகர்களுக்கான அறிகுறிகள் உங்களுக்குள்ள இருக்குதா? உங்களுக்குள்ள அந்த குவாலிட்டிஸ் இருக்குதா? அதை நீங்கள் செக் பண்ணுங்க. தட்ஸ் வாட் ஐ வுட் சே. நான் அநேக நேரத்தில் நம்மளே தவிர எல்லா இடத்துலையும் பார்ப்போம், எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். ஓகே, ஸோ நம்ம லாஸ்ட் வீக் என்ன பார்த்தோம், கள்ள போதகர்களில் நீ கண்டறி அப்படின்னு சொல்லி முதல்ல பால் டைட்டஸுக்கு பால் சொல்கிறாரு. அண்ட் எது மூலமாக கண்டறியலாம் அவங்களுடைய குவாலிட்டிஸை அவர் சொல்கிறாரு 10வது அதிகாரத்தில். அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்க, அவங்க விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. மறுபடியும் அதுக்கு அர்த்தம் என்ன? இன்னைக்கு மாடர்ன் டேர்மில்
ஒரு மாடர்ன் டைமில் அது எதோட நம்ம அதனுடைய பேரலல் என்னன்னா லீகலிஸ்ட். யாருடைய பக்தி வெளியரங்கமாக இருக்குதோ, இயேசு கிறிஸ்துவ அநேகர் வாயினால துதிச்சுட்டு இருதயத்தினால எங்கே இருந்தாங்க? தூரமாக இருந்தாங்க. வெளியரங்கமாக பாத்திரத்தை கழுவிட்டு இருப்பாங்க, பட் உள்ள அவங்க யாராக இருப்பாங்கன்னா வெள்ளையடிக்கப்பட்ட கலரை மாதிரி இருப்பாங்க. அந்த மாதிரி பக்தி இருக்குதுல்ல, அந்த பக்தி, அந்த மாதிரியான பக்தியை கை கொள்றவங்க, அந்த மாதிரியான பக்தியை திணிக்கிறவங்க, அவங்களுக்கு நீங்க ஜாக்கிரதையா இருங்க. ஸோ கள்ள போதகர் ஃபர்ஸ்ட் எப்படி இருப்பாங்க? தேர் ஆல்வேஸ் ஃபோக்கஸிங் ஆன் எக்ஸ்டர்னல்ஸ். இப்படி இருக்கணும், இப்படி நடக்கணும், இப்படி கை கழுவணும், இப்படி பாத்திரத்தை கழுவணும், எப்படி வீட்டை வச்சுக்கணும், எப்படி வேலை செய்யணும், இதுலயே தான் அவங்க ஃபோக்கஸ் இருக்கும். ஓகே. அண்ட் ரெண்டாவது, அதான் நான் ரொம்ப ஃபன்னியாக ஒரு எக்ஸாம்பிள் இன்னைக்கு பிரதர் எரிக்கிட்ட பேசிட்டு இருப்ப அவர் சொன்னார். அவருக்கு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்ட் இருக்கிறார். அவருக்கு கார் சுத்தமாக இல்லைனாலே, ஒரு கிறிஸ்டியன்னா காரை சுத்தமாக வச்சிருக்கணுமா, இது அவருடைய ஸ்டாண்டர்ட் ஆஃப் லைக் கிறிஸ்டியன்னா அப்படி தான். அண்ட் சில கிறிஸ்டியன்ஸ் இருப்பாங்க, கிறிஸ்டியன்னா ஹோம் ஸ்கூலிங் தான் பண்ணணும் அப்படின்னு. பாருங்க, இதெல்லாம் நல்லது தான், காரை சுத்தமாக வச்சுக்கிறது, ஹோம் ஸ்கூலிங், இதெல்லாம் நல்ல காரியங்கள். பட் இதுதான் கிறிஸ்தவன்னு சொல்றப்போ இங்கே பிரச்சனையே வேற. ஓகே. ஸோ லீகலிஸ்ட் அப்படித்தான் இருப்பாங்க, அப்படித்தான் இருப்பாங்க. லைக் பீப்புள் ஹூ ஹோல்ட் ஆன் டு லாஸ். ஓகே. ரெண்டாவது பாருங்க, அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? தே வில் பி இன்சபார்டினேட், அடங்காதவர்களாக இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அடங்காதவர்கள்னா அவங்களுடைய லைஃப்ஸுக்கு அவங்க தான் மாஸ்டர். ஓகே. ஐ டோன்ட் நீட் எனிபடி, எனக்கு யாரும் தேவை கிடையாது, எனக்கு யாரும் எனக்கு புத்தி சொல்லணும்னு அவசியம் கிடையாது, எனக்கு புத்தி சொல்லி நான் ஒன்று செய்கிற அளவுக்கு நான் கீழே கிடையாது. இதுதான் அடங்காதவர். ஸோ ஆண்டவருடைய எஸ்டாப்ளிஷ் அத்தாரிட்டியை எல்லாத்தையுமே ஏதாவது ஒரு காரணம் சொல்லி தட்டி கழிப்பாங்க. ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள், கணவன் மனைவினா, மனைவி என்ன நினைப்பாங்கன்னா, நான் கணவன் கீழ்ப்படிவேன் பைபிள் சொல்ற மாதிரி, பட் கணவன் பைபிள் சொல்ற மாதிரி ஒரு கணவனா இருக்கணும் முதல்ல. அப்படி இருந்தா அந்த மாதிரி ஒரு கணவனுக்கு நான் கீழ்ப்படிவேன். பட் என்னுடைய கணவன் இப்போ ரைட் நவ் இஸ் நாட் லைக் தட். பைபிள் எதிர்பார்க்கிற மாதிரியான குவாலிட்டி, அந்த மாதிரி ஒரு மெச்சூரிட்டி என் கணவன்கிட்ட இப்போ இல்லாதனால ஐ எம் நாட் கோயிங் டு சப்மிட் டு ஹிம் நவ். இந்த மாதிரி they will bypass every authority. கவர்மெண்ட் ஆகட்டும், வேலை ஸ்தலத்தில் ஆகட்டும், பாஸ்டர் ஆகட்டும், சர்ச் ஆகட்டும், பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் ஆகட்டும், எல்லாத்தையுமே they will tell something. ஏதோ ஒன்று பிராக்கெட்ல போட்டு they will tell this is a reason and I'm not going to listen. ஓகே. ஸோ பைபிள் அவங்கள தான் சொல்லுது இன்சபார்டினேட். அண்ட் பாருங்க, இந்த இன்சபார்டினேஷன் இருக்குதுல்ல, அடங்காதவர்கள் இருக்குல்ல, இது யாருடைய குவாலிட்டி தெரியுமா? பாருங்க, ஆதியில் ஆண்டவர் ஆதாம் ஏவாளை படைக்கிறாரு, அவங்க கிட்ட என்ன எதிர்பார்த்தாரு? அடங்கி இருக்கணும். ஓகே, நான் சொல்றத கேட்டு இருங்க, இதுதான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். ஆடம் அண்ட் ஈவ் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு, மனித குலம் பாவத்தில் விழுந்ததுக்கு காரணமே இந்த குவாலிட்டி தான், அடங்காம போறது. ஸோ கீழ்ப்படியாமை பிசாசினால் விதைக்கப்படுகிற அடங்காதவர்கள் அப்படின்னு நம்ம சொல்றப்போ எங்கிருந்து, அதனுடைய ரூட் எங்கிருந்து, அதனுடைய காசு எங்கிருந்து வருதுன்னா, பிசாசினால் ஏவப்பட்டவர்கள் தான் அப்படி இருப்பாங்க. they cannot submit, they will not submit, they do not submit. ஸோ ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எப்படி இருக்கிறாங்க? லீகலிஸ்டா இருக்கிறாங்க. புறம்பே இருக்கிற அலங்காரத்தை ரொம்ப பார்க்குறாங்க, புறம்பே இருக்கிற மதத்தை நிறைய பார்க்குறாங்க, உள்ளான மாற்றத்தை, உள்ளான அந்த பக்தியை அவங்க பார்க்கறது கிடையாது. ரெண்டாவது, கீழ்ப்படியாதவர்களா இருக்கிறாங்க, யாருக்கும் அடங்க மாட்டாங்க. மூணாவது என்னது? எம்டி டாக்கர்ஸ். எம்டி டாக்கர்ஸ்னா என்ன? they speak a lot, நிறைய பேசுவாங்க, நிறைய வெக்காபுலரி, எல்லா கிறிஸ்டியன் வெக்காபுலரி we can find in their speech. எல்லாத்தையுமே பேசுவாங்க, பட் என்ன இருக்காது? சென்ஸ் இருக்காது, அதுல கண்டென்ட் எதுவுமே இருக்காது. அதிலிருந்து நமக்கு சமாதானம் கிடைக்காது, அதிலிருந்து நமக்கு ஞானம் கிடைக்காது, அதிலிருந்து நமக்கு ஆறுதல் கிடைக்காது. நிறைய பேசுவாங்க, நிறைய பேசுவாங்க. சில போதகர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க சிரிக்க வைப்பாங்க, அழ வைப்பாங்க, நம்மளை சந்தோஷப்பட வைப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அந்த மெசேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு கேட்டீங்கன்னு கேட்டவங்க யாருக்குமே தெரியாது. அப்படியெல்லாம் நிறையா பிரசங்கத்தை நான் கேட்டிருக்கிறேன், நீங்களும் கேட்டிருப்பீங்க. யூஸ்வலாக என்ன நடக்குன்னா, ஒரே பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவாங்க. என்ஜாய் பண்ணிட்டு வீட்டுக்கு போனதுக்கப்புறம் என்ன இன்னைக்கு பேசினார், என்ன புரிஞ்சுது அப்படின்னு கேட்குறப்ப நமக்கு எந்த பாயிண்ட்டுமே ஞாபகத்துக்கு வராது, நமக்கு எந்த பாயிண்ட்டுமே மைண்டில் நிற்காது. எந்த டெக்ஸ்ட், எந்த வசனமுமே
நம்ம மைண்ட்ல நின்றுக்காது. அண்ட் அவங்க தான் யாரு? எம்டி டாக்கர்ஸ். There is only sound and noise. Okay, there is only words. There is no meaning. So கள்ள போதகர்களோட ஒரு மார்க் என்னன்னா, they are empty talkers. There is nothing but sound. பாருங்க ஃபைனலா அவங்க யாரு? மனதை மயக்குகிறவர்கள். மனதை மயக்குகிறவர்கள்னா என்னன்னா டிசீவர்ஸ். நல்ல விதத்துல கிடையாது. இன்டென்ஷன் வேற, என்னமோ அவங்க செய்யணும்னு நினைக்கிறது வேற, அவங்க இருக்கிற நபர் அவங்களுடைய ஒரிஜினல் கேரக்டர் வேற. பட் அவங்கள காட்டுறது எப்படி? ஆஸ் இஃப் தே ஆர் நாட் தட் பர்சன். ஓகே, இவங்க ரொம்ப கெட்ட எண்ணத்தை உள்ள வச்சிருப்பாங்க, பட் வெளியில ரொம்ப நல்லது செஞ்சுட்டு இருப்பாங்க. டிசீவர்ஸ். அண்ட் அப்படி பண்ணி ஜனங்களை மயக்குவாங்க. ஆக்சுவலா இவங்களோட இருதயம் பாருங்க. நான் ஒரு ஃபால்ஸ் டீச்சரை பத்தி நான் படித்தேன். அவர் எப்படி வந்து ஒரு கல்ட் குரூப் அவருக்குன்னு சேர்த்துனார்னா, முதல்ல வந்து ஜீசஸை வந்து பேசுவார், எல்லாம் பண்ணுவார். பட் இன்னும் லைட்டாக கொஞ்சம் அங்கங்கே வந்து சில தன்னை உயர்த்தி பேசுகிற மாதிரி, தன்னை ஒரு அப்போஸ்தலனா அப்படின்னெல்லாம் காட்டுவாரம்மா அவருடைய பிரசங்கத்துக்கு. அப்புறம் கொஞ்ச நாள் போக போக நான் ஒரு தீர்க்கதரிசி அப்படிங்கிறது, அப்புறம் நான் ஒரு அப்போஸ்தலன்னு சொல்ல ஆரம்பிச்சாராமா. அதுக்கப்புறம் தன்னை என்னன்னு சொல்ல ஆரம்பிச்சாருன்னா, ஏசு கிறிஸ்துவ தங்க கண்டதா பேச ஆரம்பிச்சாரு. அப்புறம் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் நான் தான் கிறிஸ்துவ அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. ஆனா அதுக்கப்புறம் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாருன்னா, கிறிஸ்துவ எல்லாம் ரிஜெக்ட் பண்ணுங்க, என் பின்னாடி வாங்க அப்படின்ட்டாராம். பாருங்க, கள்ள போதகர்கள் வந்து இப்படித்தான் டிசீவ் பண்ணுவாங்க. த டிசீவர்ஸ். அவுட் ரைட்டா அவங்க வந்து வெளியே வந்து லைக் நான் இதான் என்னோட இன்டென்ஷன், அதான் பண்ணலான் இருக்கேன். they will never be like that. அவங்ககிட்ட ஜென்வினிட்டியா இருக்காது, யதார்த்தம் இருக்காது, அவங்ககிட்ட உண்மை இருக்காது, ஆனஸ்டி இருக்காது. they'll be dishonest with themselves and they'll be dishonest to others. Okay, and their aim is always to deceive. என்னைக்குமே ஜனங்களை வந்து குழப்பறது தான். that's what they desire. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட் வீக் நம்ம பார்த்தோம் இந்த மார்க்ஸ். ஓகே, ஸோ இப்போ டைட்டஸ், வாட் ஷுட் டைட்டஸ் டூ? தீத்து இந்த மாதிரி நபர்களை சபையில் பார்க்குறப்ப, அண்ட் இந்த மாதிரி நபர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? அநேகராக இருக்கிறாங்களா. தேர் நாட் ஜஸ்ட் ஃபியூ. ஏதோ சர்ச்சில் வந்து ஒருத்தங்க இருப்பாங்க, இல்லை ஒரு ஊருக்கு ஒருத்தங்க இருப்பாங்க, கிடையாது. தேர் ஆர் மெனி. ஆமாம், தேர் ஆர் மெனி லைக் தஸ். அநேகர் இந்த மாதிரி ஜனங்க இருக்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும்? தீத்து என்ன பண்ணணும்? தீத்து கடவுளுக்கு பயந்துக்கிற தீத்து என்ன பண்ணணும்? கடவுளுக்கு பயந்து இருக்கிற ஒரு ஊழியக்காரனா இருக்கிற தீத்து கிரேத்தா பட்டணத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட சபைகளை என்ன பண்ணணும்? பால் சொல்றாரு பாருங்க, பாயிண்ட் பிளாங்க் ஷார்ட். என்னது? verse 11 பாருங்க. அவர்களுடைய வாயை அடக்குது. ஸோ டைட்டஸ் என்ன பண்ணக்கூடாது? ஐயோ இவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க, நான் சிங்கிளா இருக்கிறேன், எனக்கு பயமா இருக்குது, நான் போய் இன்னொரு சர்ச்சுக்கு போயிடுறேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது? டைட்டஸ் வெளியில போயிடக்கூடாது. டைட்டஸ் என்ன பண்ணக்கூடாது? ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்று நினைக்கிறாங்க, நான் எப்படி அவங்க ஒப்பீனியனை மாற்ற முடியும்? திஸ் இஸ் அக்கார்டிங் டு மீ அண்ட் திஸ் இஸ் அக்கார்டிங் டு தெம். இது அவங்க நினைக்கிறாங்க, நான் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு டைட்டஸோ எல்லாத்துக்கும் தனித்தனி அதிகாரம் இருக்குது சர்ச்சுக்குள்ள, நம்ம எல்லாம் இஷ்டத்துக்கு ஒவ்வொன்று நினைக்கலாம், ஒவ்வொரு விதமா புரிஞ்சுக்கலாம், தட்ஸ் ஓகே அப்படின்னு சொல்லி டைட்டஸ் என்ன பண்ணக்கூடாது? இருக்கக்கூடாது. அண்ட் டைட்டஸ் இவங்களை பார்த்து என்ன பண்ணக்கூடாது? பயந்து ஓடி ஒளியக்கூடாது. டைட்டஸ் என்ன பண்ணும்? he should silence them. வசனம் பாருங்க எவ்வளவு பியூட்டிஃபுல்லா போட்டிருக்குங்க. அவருடைய வாயை அடக்கும். ஓகே, அந்த மாதிரியான பேச்சு பேசிட்டு இருக்காங்களே, people who think that they are very intelligent, very smart should be exposed. அவருடைய பாவத்தை வந்து சொல்லணும். it should be brought into daylight. ஸோ இங்க வந்து பால் டைட்டஸுக்கு சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன? do not be afraid of them. ஓகே, face them head on. நேரா அவங்கள பார்த்து நீ வந்து சார்ஜ் பண்ண. ஜஸ்ட் வந்து ஒளிவு மறைவா அப்படியே பயந்து நோ நீட். டைட்டஸ், பி போல்ட், பி ஸ்ட்ராங், பி கரேஜஸ். அதுதான் வந்து அவர் சொல்றார். அவர்களுடைய வாயை அடக்கு. அவங்களுக்கு பிடிச்சதை, அவங்களுக்கு இஷ்டத்தை பேசாதபடி. ஸோ எப்படி அடக்கணுமாமா? டைட்டஸ் எப்படி அடப்பாரு வாயை? ஏய் யாரும் பேசக்கூடாது அப்படி சொல்லியா? சண்டை போட்டா? ஏன்னா ஒரு மூப்பன் வந்து எப்படிப்பட்டவனா இருக்கக்கூடாது? அடியாதவனா இருக்கணும். அடிதடி செஞ்சு ஒருத்தங்க கிட்ட வாதம் பண்ணி எப்பவுமே குவாரல்சமா ஃபைட் பண்ணி ஒருத்தங்களை அடக்கிறது அப்படி கிடையாது. எப்படி தெரியுமா அடக்கணும்?
பாருங்க, அதனால தான் இந்த குவாலிஃபிகேஷன் ஆஃப் எல்டர்ஸ்ல 1வது அதிகாரத்துல 9வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. ஒரு 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 மெய்ப்பர் இல்ல ஒரு ஒரு போதகர் எப்படிப்பட்டவரா இருக்கணும்? ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல தெரிஞ்சவனா இருக்கணுமா. ஸோ கள்ள போதகர்களை சபையிலிருந்து விலக்கி இல்ல சபையை அவங்க கிட்ட இருந்து காப்பாத்துறது எப்படி தெரியுமா? இட் இஸ் நாட் த்ரூ பிசிக்கல் ஸ்ட்ரென்த், ஏதோ உடம்புல இருந்து வர்ற ஸ்ட்ரென்த்தை கொண்டு கிடையாது, பட் பை சவுண்ட் டாக்ட்ரின், டீச்சிங் மூலமா தான், உபதேசத்தின் மூலமா. ஆரோக்கியமான உபதேசத்தினாலே புத்தி சொல்ல தெரிஞ்சவனா இருக்கணும் ஒரு போதகர். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். And this is how you can clean the church. You can keep the house clean. And பாருங்க, 9வது வசனத்துல தொடர்ந்து அந்த வசனத்துல என்ன போட்டிருக்குது? எதிர் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி. சோ சத்தியத்துக்கு விரோதமா, சவுண்ட் டாக்டரின், ஆரோக்கியமான உபதேசத்துக்கு விரோதமா பேசுறவங்களை என்ன பண்ணோம்? கண்டிக்கிறவனுமாவும் இருக்கணும். பாருங்க, இந்த மாதிரி பாஸ்டரை நீங்க டிசைர் பண்றீங்களா? முதல்ல that is my question to you. நீங்க பாவம் பண்றீங்க, வேத வசனத்துக்கு விரோதமான காரியங்களை புரிஞ்சு வச்சிருக்கிறீங்க, அதை பேசிட்டு இருக்கிறீங்க. Do you have the desire that you be corrected? நீங்க இல்ல பிரதர், இல்ல சிஸ்டர், நீங்க பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, நீங்க பேசுறது தப்பு, நீங்க அதை மாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா ஏத்துக்கிற இருதயம் முதல்ல உங்களுக்கு இருக்கா? Do you have that desire? இருக்கா? உங்களுக்கு இருக்கா? டைட்டஸுக்கு இதுதான் வேலை சர்ச்சில், புரியுதா? பாஸ்டருடைய வேலை என்னன்னா, வேதவசனத்துக்கு விரோதமா பேசக்கூடாத காரியங்களை பேசிட்டு இருக்கிறப்போ சபையில், when people in the church, டைட்டஸோடைய வேலை என்னன்னா to silence them. Do you know that? உங்களுக்கு தெரியுமா? அப்படிப்பட்ட போதகரை ஏத்துக்குவீங்களா நீங்க? Will you accept? பாருங்க, நம்ம சர்ச்சில் many years back, ஸோ there was a family, ஒரு பர்டிகுலர் ஃபேமிலி இருந்தாங்க. they were trying to cause a disruption. சபையில் பயங்கரமான குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய பாயிண்ட் என்னன்னா, கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடாது கிறிஸ்டியன்ஸ். இதுதான் அவங்களுடைய வியூ. உண்மையான கிறிஸ்தவனாக இருந்தால் கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணக்கூடாது. பைபிள் அந்த மாதிரி எந்த கமாண்ட்மே கிடையாது. ஓகே, பட் அவங்களுக்கு அப்படி தோணுது. அண்ட் எனக்கு அது ஏர்லியான்னு தெரிஞ்சிருச்சு. நான் அவங்கக்கிட்ட சொன்னேன், ஒவ்வொருத்தங்களுக்கு ஒவ்வொரு இது இருக்குது. செலிப்ரேட் பண்ணுறவங்க நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, லெட் தெம் செலிப்ரேட் நீங்கள் பண்ணாமல் இருந்தீங்கன்னா யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போகிறது கிடையாது செலிப்ரேட் பண்ணுறதுக்கு. ஜஸ்ட் லைக் லீவ் தெம் டு டூ தேர் ஓன் திங். புதுசாக ட்ரீ வாங்குறவங்க, புதுசாக ட்ரெஸ் வாங்குறவங்க, லெட் தெம் பி ஜாய்ஃபுல். நீங்கள் அதை பண்ண பிடிக்கலையா, நீங்கள் பண்ணாதீங்க, நோ ப்ராப்ளம், விட்டுருங்க அப்படின்னு. பட் தே வர் நாட் லைக் லிசனிங். அவங்க தொடர்ந்து எல்லா வீட்லேயும் போய், வீடாக போய், தனித்தனியாக போய், குழந்தைகிட்ட எல்லாம் போய், இது நீ பண்ணிட்டு இருக்கிறது தப்பு, பாவம், செய்யக்கூடாது, இப்படி நல்லா பண்ணிட்டு இருந்தீங்க. இது எனக்கு தெரியல, சுத்தமாக எனக்கு இது ஐடியாவே கிடையாது that they are doing all this. அப்போ என்ன ஆச்சுன்னா, there came a time, இப்போ சர்ச்சு ஃபுல்லாக இந்த காரியம் போயிடுச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி சர்ச்சில் ட்ரீ வாங்கியாச்சு, டெக்கரேட் பண்ணியாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு. பட் பீப்புள் ஆர் சீயிங் as if we are celebrating some demonic festival. அப்போ ஐ தாட், ஓகே, தென் வி ஹேவ் டு கன்ஃபரண்ட். இதை நம்ம கண்டிப்பாக ஒரு ஆரோக்கியமான உபதேசத்தை கொண்டு இதை நம்ம காட்டணும். இதை நம்ம தப்பு இல்லை, அண்ட் எது சரி எது தப்புங்கிறத காட்டணுங்கிறதுனால ஸோ நான் என்ன பண்ணேன்னா, அந்த சண்டே இதை பற்றி பேசலான்னு சொல்லி சர்மனை ப்ரிப்பேர் பண்ணி ஜஸ்ட் இன்ட்ரடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணேன். யூனோ வாட் ஹேப்பன்? தே லெஃப்ட் தி சர்ச். நான் கிறிஸ்மஸ்ங்கிற ஒரு வார்த்தையை பேசினேன், அப்படியே சர்ச்சிலேருந்து எந்திரிச்சாங்க. தே லெஃப்ட். அப்படியே போயிட்டு தென் தே நெவர் கேம். அவ்வளோதான், தட்ஸ் இட், தே கான். நான் அவங்களோட சேர்ந்து 2-3 ஃபேமிலி அப்படியே போயிட்டேன். என்ன சொல்ல வரேன்னா, தட் டே ஐ வாஸ் ஜென்யூன்லி ஹாப்பி. நான் சந்தோஷம் தான் பட்டேன் தட் தே லெஃப்ட். பிகாஸ் their desire, அவங்களுடைய சிந்தை என்ன தெரியுமா? சபைக்குள்ள டு காஸ் கன்ஃபியூஷன், டிஸ்ரப்ஷன், டு டிஸ்டர்ப் அதர் கிறிஸ்டியன்ஸ். மித்த கிறிஸ்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்லாததை அவர் சொன்ன மாதிரி அவங்கள செய்ய வச்சுட்டு இருந்தாங்க. அண்ட் they left. ஸோ எனக்கு ஒரு சைடு சர்ச்சில் இருந்து ஓகே, லைக் 3 ஃபேமிலி போயிடுச்சுங்கிற ஒரு துக்கம் இருந்தாலும், பட் சர்ச் அன்னைக்கு சுத்திகரிக்கப்பட்டுச்சுங்கிறத எனக்கு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ எவ்ரிபடி லெஃப்ட். அந்த 3 ஃபேமிலியில் அதுக்கப்புறம் யாருமே வரல. அண்ட் லைக் சம் ஆஃப் தெம் ஆர் ஈவன் சிங்கிங், நின்று பாடிட்டு இருந்தாங்க. ஸோ தே ஆல் லெஃப்ட். ஸோ பாயிண்ட் என்னன்னா, see this is the job of a pastor. இது ஏதோ நான் பண்ணல, I didn't want to do it. நான் அந்த மாதிரி போல்டான ஆளும் கிடையாது.
ஓகே, ஐ டோன்ட் லைக் டூயிங் சச் திங்ஸ். பட் ஒரு போதகனுடைய வேலை அது சர்ச். ஒரு பாஸ்டருடைய ஜாப் அது. இட் இஸ் நாட் டு ப்ளீஸ் பீப்புள். ஜனங்களை அப்படியே தடவி தந்து நீ பண்றதெல்லாம் பண்ணுப்பா, பேசுறதெல்லாம் பேசுப்பா, இது யாரோ வீடு, நமக்கு என்ன, நீ காணிக்கை மட்டும் தந்துட்டு போன்னு சொல்றது பாஸ்டருடைய வேலை கிடையாது. அண்ட் டைட்டஸ் மேபி லைக் என்னோட ஏஜ் தான் இருந்திருப்பாரு, மேபி லைக் லிட்டில் ஓல்டர் ஆர் யங்கர் தென் மீ, பட் ஆல்மோஸ்ட் ஹில் பி ஆஃப் மை ஏஜ். அண்ட் ஐ கேன் லைக் அண்டர்ஸ்டாண்ட் டைட்டஸ்க்கு எப்படி இருந்திருக்கும். எவ்வளோ பெரிய காங்கிரிகேஷன், எத்தனை சபைகள் இருக்குது கிரேத்தா பட்டணத்தில். ஹீ இஸ் லோன் ரேஞ்சர். அப்போஸ்தலன் பால் வந்து இவர் அனுப்பிச்சுட்டு இருக்கிறார். இப்போ அப்போஸ்தலன் பால் எவ்வளோ பெரிய ஜாம்பமான், அவருடைய இடத்துல இருந்து இவர் செயல் பண்ணும். எவ்வளோ ப்ரெஷர் இருந்திருக்கும் டைட்டஸ். அண்ட் டைட்டஸ்க்கு எவ்வளோ பயம் இருந்திருக்கும். பட் டைட்டஸ் டிட் வாட் வாஸ் பீன் டோல்ட். ஸோ டைட்டஸோடைய வேலை ரொம்ப சிம்பிள், சைலன்ஸ். அவங்கள அடக்கு, பேசவே விடாத. let them not speak. Okay, let them not speak. They're dangerous. And பாருங்க ஏன் அவங்கள சைலன்ஸ் பண்ணணும்னு அடுத்து சொல்றாரு பாருங்க. Because these men, இவங்க எப்படி தெரியுமா சபையை கெடுத்துட்டு இருந்தாங்க. இவங்க வந்து புல்பிட்ல நின்று பேசலாம் அவங்க சொல்றத. ஓகே, எல்லாத்துக்கு முன்னாடி பப்ளிக்கா நின்று எனக்கு இப்படி ஒரு ஒப்பீனியன் இருக்கு, எனக்கு இப்படி ஒரு வியூ இருக்குன்னு சொல்லல. You know how they were causing disruption in the church? வசனம் 11 பாருங்க. அவர்களுடைய வாயை அடக்க வேண்டும். ஏன்னா முழு குடும்பங்களையும் கவிழ்த்து போட்டுட்டு இருக்கிறாங்களாம். ஸோ இவங்க என்ன தெரியுமா பண்றாங்க? they are attacking the weakest Christians. ஸோ இவங்களுடைய ட்ரெண்ட் என்னன்னா பாருங்க, ஃபால்ஸ் டீச்சர்ஸோடைய ஒரு பயங்கரமான குவாலிட்டி என்ன தெரியுமா? they will never attack the flock when they will never attack the sheep when they are with the flock. மந்தையோட ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறப்ப இவங்க வந்து அட்டாக் பண்ணவே மாட்டாங்க. ஓகே, ஏன்னா ஒரு ஆடு கத்துச்சுன்னா எல்லா ஆடும் அலர்ட் ஆயிரும். தென் தேர் லைக் பிரச்சனை வந்து இமீடியட்டா சார்ட் அவுட் ஆயிரும். wolves, கள்ள போதகர்கள், this is how they operate. எப்படி தெரியுமா? they will go from house to house, வீடு வீடா போவாங்க. they will always contact individuals. ஓகே, என்னைக்குமே they will talk to individuals. sometimes individuals who are not at all connected, எந்த சம்பந்தமே இல்லாதவர்கள்கிட்ட, and ஆவிக்குரிய ரீதியில வீக்கா இருக்கிறவங்கள, this is how they operate. they just target them, they go to them, and அவங்க கிட்ட போய் they will be talking and causing confusion. Okay, they will never go to the strongest, to the most clear headed, to the most sober minded. இருக்கிறதே தெளிந்த புத்தி உள்ள, வேதத்துல நல்ல முதிர்ச்சியானவங்க கிட்ட, வேதத்துல சரியான வார்த்தைகளை ஆலோசனை தருகிறவர்கள்ட்ட they will never go. because அவங்களுடைய டிசைர் என்னன்னா to not கத்துக்கணும், இல்லை தெரிஞ்சுக்கணும், இல்லை சார்ட் அவுட் பண்ணணுங்கிறது கிடையாது. that desire is to cause confusion, and that is easy when they target the weakest. okay, so அவங்க எங்க போறாங்க? they're going to the families. verse 11 பாருங்க. இந்த ஃபால்ஸ் டீச்சர்ஸை பால் சொல்றாரு சைலன்ஸ் them அப்படின்னு ஏன் சொல்றாருன்னா, தேர் கோயிங் டு ஃபேமிலிஸ். ஜெகோவா விட்னஸ் பாருங்களேன், கல்ட் குரூப் இப்படி தான் ஃபங்க்ஷன் ஆகும். தே வில் கோ ஃபேமிலி டு ஃபேமிலிஸ். ஓகே, அங்கே இண்டிவிஜுவல்ஸுக்கு போவாங்க. நான் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கப்போ ஒரு பையன் வீட்டில் இவங்க சிஎஸ்ஐ, பட் எந்த சர்ச்சுக்கும் போகல. சிஎஸ்ஐ மெம்பர், பட் எந்த சர்ச்சுக்கும் போகாமல் வீட்டில் இருந்தாங்க. அப்போ யாரோ ஒரு சிஸ்டர் வீட்டுக்கு வருவாங்களாமா. அப்போ சில புக்ஸ் எல்லாம் தருவாங்க, அவங்கக்கிட்ட பேசுவாங்க. இவங்க கிறிஸ்டியன்ஸ் நினைச்சு அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி தான் அவங்களும் சவுண்ட் பண்றாங்க. 2 பேர் பேசிட்டே இருக்கிறாங்க. பல மாசம் வராங்க. அதுக்கப்புறம் லேட்டர் ஆன் ஸ்லோலி அவங்க ரிவீல் பண்றாங்க, இல்லை நாங்கள் ஜெகோவா விட்னஸ் அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கும் ஜெகோவா விட்னஸ்னா என்னன்னு தெரியாது. then they started going to that church ஸ்லோவா. அண்ட் இதுக்கு நடுவில் தான் ஒரு நாள் நான் அவங்க வீட்டுக்கு போனேன். எனக்கு அப்போ பெரிய அளவுக்கு எனக்கு வேத ஞானமோ அறிவோ எனக்கு எதுவுமே கிடையாது. பட் ஜெகோவா விட்னஸ் ஒரு கல்ட், அது மட்டும் எனக்கு தெரியும். அண்ட் போனதுக்கப்புறம் அவங்க கிட்ட அந்த என்டையர் எபிசோட அவங்க எங்கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. பிகாஸ் ஐ வாஸ் ஆல்சோ கிறிஸ்டியன். ஜஸ்ட் சொல்லிட்டு இருந்தாங்க, தம்பி இப்படி ஒரு சர்ச் இருக்கு, நீயும் வரியா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. எந்த சர்ச்சுங்க அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தேன். இந்த மாதிரி ஒரு சிஸ்டர் வருவாங்க, எங்ககிட்ட வந்தாங்க. அப்புறம் நாங்கள் 4-5 பேருக்கு அறிமுகப்படுத்தி வச்சோம். இப்போ அவங்க கிட்ட எல்லாம் போறாங்க, அந்த மாதிரிலாம் சொன்னாங்க. அண்ட் லைக் எனக்கு அன்னைக்கு தான் தெரிஞ்சு ஹவு ஜெகோவா விட்னஸ் ஆப்ரேட் அப்படின்னு. அவங்க என்னைக்குமே வந்து லைக் வெளிப்படையா, இன்னைக்கு வந்து சர்ச்சில் ஃபண்டு கேட்கறதுனா நேராக சிஎஸ்ஐ சர்ச்சில் ஐயர்கிட்டே போய் ஐயா நாங்கள் ஒரு 10 நிமிஷம் பேசுறோம்னு கேட்குறாங்களா, அந்த மாதிரி கேட்கவே மாட்டாங்க, அந்த மாதிரி பேச மாட்டாங்க. அண்ட் ஃபால்ஸ் டீச்சர்ஸோடைய ஒரு மார்க் அதுதான். ஓகே, தே வில் என்டர் ஹவுஸ் ஹோல்ட், வீட்டுக்கு போவாங்க. They will go to the most personal place of the weakest believer.
வேதத்துல அறிவில்லாம, வேதத்துல ஒரு ப்ராப்பர் ஞானமே இருக்கு, வசனத்தை சரியா அதை டிவைட் பண்ண தெரியாது, அதை பார்க்க தெரியாது, அந்த மாதிரி நபர்கள் தான் டார்கெட். So they will go there. So இப்ப பால் சொல்றாரு, see they are going to the families. இண்டிவிஜுவல்ஸ் கிட்ட போயிட்டு இருக்கிறானுங்க, அடக்கம் அவனுக்கு. And ஏன் அதை பண்றாங்க? Why are they doing it? எதனால ஃபால்ஸ் டீச்சர்ஸ் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? வாட் மோட்டிவேட்ஸ் them? என்ன மோட்டிவேட் பண்ணுது? எது டிரைவ் பண்ணுது அவங்கள? எதனால they attack the weakest individuals or weak Christians? எதனால? For shameful gain. So the primary thing that is motivating them is financial benefit. பாருங்க, பண ஆசை என்ன பண்ணுதாமா? எல்லா தீங்குக்கும் வேற இருக்கு. ஃபால்ஸ் டீச்சர்ஸ் எதனால எது அவங்கள டிரைவ் பண்ணுது? A desire to become rich, a desire to earn money. பட் அது மட்டும் கிடையாது. ஐ ஆல்சோ ஜென்வன்லி பிலீவ், நான் என்ன பிலீவ் பண்றேன்னா, இந்த ஷேம்ஃபுல் கெயினுங்கிறது இட் இஸ் நாட் ஓன்லி மணி, இட் இஸ் ஆல்சோ கெய்னிங் சம் அட்டென்ஷன், கெய்னிங் சம் ஃபேம். ஓ, நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் பிரதர், நீங்க ரொம்ப இன்டெலிஜென்ட் சிஸ்டர், உங்களை மாதிரி அன்பா கரிசனையா எங்களுக்கு யாருமே கிடையாது, அவர் எப்பவுமே கடிஞ்சு கொள்றாரு, பட் நீங்க எங்களை எப்பவுமே ஏத்துக்கிறீங்க, அரவணைச்சுக்கிறீங்க. therefore we love you. therefore ஏன் நீங்க பேசாம பாஸ்டா இருக்கலாம், நீங்க பேசாம டீக்கனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும், புரியுதா? so not only finance, பணம் மட்டும் அவங்கள டிரைவ் பண்றது கிடையாது. ஷேம்ஃபுல் கெயின் சொல்றப்ப a gain for fame, a gain for name, a gain for appreciation. ஸோ பாராட்டுக்காக, புகழுக்காக, ஓ நீங்க ரொம்ப மெச்சூர், உங்களை மாதிரி ஒருத்தங்க நான் பார்த்ததே கிடையாது. இது ஒரு விதமான சந்தோஷத்தை தரும் தெரியுமா? எப்படி காசு ஒரு அது அப்பத்திக்கு ஒரு இன்பத்தை தருதோ, ஒரு சந்தோஷத்தை தருதோ, இந்த மாதிரி புகழ்ச்சி, இந்த மாதிரி பெருமையான அது ஒரு விதமான கிக்கு சில பேருக்கு. ஆனா அதுக்காக இதுக்காக அவங்க எதை டிஸ்ட்ராய் பண்றாங்க? இயேசு கிறிஸ்து தமது ரத்தத்தினால் மீட்ட சபையை நாசி பண்ணிட்டு இருக்கிறாங்க. This is how false prophets operate. Okay, அவங்களுடைய ஆபரேஷன் எப்படி இருக்கும்? It's never public, it's always underground. Okay, it's always like, அவருக்கு மட்டும் இது சொல்லாதீங்க, let him not know, அவருக்கு இது தெரியும். Okay, this is between just us, வேற யாருக்கு இது சொல்லாதீங்க. Okay, நான் சொல்றதை மனசுல வச்சுக்கோங்க, just keep it in your heart, யாருக்கு சொல்லாதீங்க, எங்கேயுமே சொல்லாதீங்க. This is how their operation will be. And finally, அவங்க எப்போ வரைக்கும் தெரியுமா அந்த ஃபேமிலியை டார்கெட் பண்ணுவாங்க? till that family is destroyed completely. அந்த குடும்பம் நாசி ஆகிற வரைக்கும், முழு குடும்பத்தையும் கவிழ்க்கிற வரைக்கும் these guys will hang on to them. leech மாதிரி, they will suck the blood, suck the money. தியாலஜிக்கலா அவங்கள எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, ஃபினான்ஷியலா எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி, அந்த குடும்பத்தை கவுக்கிற வரைக்கும் these people will be operating. What a dangerous. These people are not innocent by any means. Very dangerous, very crooked, very evil people. So அவங்க பணத்துக்காக, புகழுக்காக அவங்க என்னவெல்லாம் பண்றாங்க? 11வது வசனம் பாருங்க. அவர்கள் இழிவான ஆதாயத்துக்காக தகாதவைகளை உபதேசிக்கிறாங்க. things that are not true, things that are not there in the scripture, things that are not true of God. தேவனை குறித்து உண்மை இல்லாத காரியங்களை, தகாதவைகளை போதிக்கிறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. தைரியமா அது இருக்கிற மாதிரியே சொல்றாங்களாம். these men should be silenced. அவங்க வாயை அடக்கணும். பாருங்க, பால் அதுக்கு ஒரு ப்ராவர்பை கோட் பண்றாரு. ஸோ எபிமெனிடிஸ்ன்னு சொல்லி ஒரு 6th century BCல இயேசு கிறிஸ்து பிறக்கிறதுக்கு 600 வருஷம் முன்னாடி கிரேத்தா பட்டணத்துல அவங்களுடைய ஒரு தீர்க்கதரிசி இருந்தார், ஒரு போயட் இருந்தார். அவருடைய கொட்டேஷனை கோட் பண்றாரு பால். இந்த மனுஷங்க எப்படிப்பட்டவங்கன்னா, அவங்களுடைய தீர்க்கதரிசியிலேயே ஒருத்தன் அவங்கள பத்தி சொல்லியிருக்கான், அது மாதிரி தான் இவங்க அப்படிங்கிறாரு. எது மாதிரி பாருங்க, 12வது வசனம். கிரேத்தா தீவார்
ஓயா பொய்யர், துஷ்ட மிருகங்கள், பெருவயிற்று சோம்பேறிகள் என்று அவர்களிலேயே ஒருவனாகிய அவர்கள் தீர்க்கதரிசியானவனே சொல்லி இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. பாலிங் என்ன தெரியுமா சொல்றாரு? இந்த ஜனங்க சபைக்குள்ள சில கிரேத்தர்கள் இருக்கிறாங்க, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு விசுவாசத்தினால் நீதிமானாக்கப்பட்ட கிறிஸ்தவ கிரேத்தர்கள் இருக்கிறாங்க. ஆனா உலகத்துல இருக்கிற கிரேத்தர்கள், அந்த ஊருக்காரங்க ஜென்ரலா பெருந்தீனிக்காரங்க, பொய் சொல்றவங்க, சோம்பேறி பசங்க, அப்படித்தான் இருப்பானுங்க. அந்த ஊருக்காரங்க எல்லாருமே பெரும்பாலும் அப்படித்தான் இருப்பாங்க. இந்த ஜனங்களுடைய வாழ்க்கை யாரு? இந்த கள்ளப்போதர்களுடைய வாழ்க்கை அவங்க வாழ்க்கை மாதிரி தான் இருக்கு. ஸோ அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த கள்ளப்போதகர்களை தீத்துன்னு இன்னொரு விதத்திலையும் தெரிஞ்சுக்கலாம். உலக பிரகாரமானவங்க இவங்க. They are worldly. கள்ளப்போதகர்கள் எப்படி இருப்பாங்க தெரிஞ்சுக்கணுமா? They will be worldly. உலகம் எப்படி இருக்குதோ அப்படித்தான் இவங்க இருப்பாங்க. ஓகே, உலகத்துல என்ன நடக்குதோ, உலகத்துல என்ன மாதிரி வழக்கம் இருக்குதோ அந்த வழக்கத்துக்கு கட்டுப்பட்டவங்களா இருப்பாங்க. ஆனா சத்தியத்தை பேசுவாங்க, கடவுளை பத்தி பேசுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. பட் அவங்க வாழ்க்கையில் என்ன இருக்காது? எந்த மாற்றமுமே இருக்காது. அவங்களுடைய வாழ்க்கையில உலகத்தை பார்த்துட்டு இவங்களை பார்த்தோம்னா எந்த டிஃபரன்ஸுமே இருக்காது. அண்ட் கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை வேற மாதிரி இருக்கும். கள்ளப்போதர்களுடைய வாழ்க்கை உலகத்து மாதிரியே இருக்கும், அப்படியே இருக்கும். அவங்களுடைய பேச்சு, அவங்களுடைய நடத்த எல்லாமே. ஓகே, ஸோ பால் வந்து சொல்றாரு, இந்த ஆள் சொல்லியிருக்கிறது என்னவாம்மா 13வது வசனத்துல, இந்த சாட்சி உண்மையா இருக்குது அப்படிங்கிறாரு. எபிமெனேடிஸை கோட் பண்ணி அவன் சொன்னது உண்மைங்கிறாரு. பாருங்க, இதுக்கு அர்த்தம் என்ன இல்லைன்னு நான் சொல்லிடுறேன். உடனே நம்ம என்ன நினச்சக்கூடாதுன்னா, பைபிள் கோட் பண்ணியிருக்கு ஒரு ஆத்தரை, அதனால அந்த ஆத்தருடைய புக்கு வந்து இன்ஸ்பயர்ட். அதனால நிறைய பேர் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, உடனே இந்த நாலேஜ் பின்னாடி ஓடிட்டு இருக்கவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே நான் எபிமெனேடிஸோடைய எல்லா புக்ஸையும் வாங்கியிருக்கிறேன், எல்லா வால்யூம்ஸும் இப்போ நான் படிச்சுட்டு இருக்கிறேன், ஏன்னா பாலே கோட் பண்ணியிருக்கிறாரு, அப்போ நானும் அதை படிப்பேன் அப்படின்னு படிச்சுட்டு இருப்பாங்க. பாருங்க, இது ஒரு முட்டாள்தான். ஓகே, பால் இங்கே கிளியராக என்ன சொல்றாருன்னா, இந்த கொட்டேஷன் அந்த ஆள் எத்தனையோ சொல்லி இருக்கிறாரு, பட் இந்த கொட்டேஷன் உண்மை, மித்ததெல்லாம் கிடையாது. ஓகே, அவ்வளோதான், தட்ஸ் இட். ஸோ நிறைய பேர் தான் இந்த ஜேம்ஸு, ஜூட்லி எல்லாம் வந்து சில வசனங்கள், சில காரியங்கள் வந்து அப்பாக்ரிஃபல் டெக்ஸ்ட்ல இருந்து கோட் பண்ணியிருப்பாங்க. தாமஸோடைய சுவிசேஷம், மக்கபியஸோடைய புக்கு, அதெல்லாம் ஆர்சி கேத்தலிக் புக்கில் வந்து அதெல்லாம் எக்ஸ்ட்ரா பைபிளில் அதெல்லாம் இருக்குது, அந்த எக்ஸ்ட்ரா புக்ஸ். அதிலிருந்து சிலதை கோட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூடு, ஜேம்ஸ் எல்லாம் அவங்க கோட் பண்ணியிருக்கிறாங்க. அதனால இதுவும் வேதம் தானே, அப்போ இதையும் நம்ம படிக்கணும்னு அதை படிச்சுட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் அப்படிக்கு இது போயிடாதீங்க. கிரேத்தா பட்டணத்து மக்களை பற்றி எபிமெனிடஸ் சொன்னதை பால் வந்து சத்தியன்னு சொல்கிறப்ப அவர் இந்த ஒரு லைனை தான் சொல்கிறார். ஓகே, உடனே வந்து நான் அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் அப்படியெல்லாம் போகாதீங்க. பைபிள் இஸ் சஃபிஷியன்ட். வேத வசனத்துக்குள்ள காட்டுகிற போதகர்களை, எழுத்தாளர்களை படிங்க. வேத வசனத்திலிருந்து தள்ளி எங்கேயோ போகிற போதகர்களை படிக்காதீங்க. அப்படிப்பட்ட டீச்சிங்ஸை கேட்காதீங்க. தட் இஸ் டேஞ்சரஸ். ஸோ கள்ள போதகர்களை தீத்துணி இப்படியும் தெரிஞ்சுக்கலாம். எப்படி? they will be worldly, உலக பிரகாரமாக இருப்பாங்க. பாருங்க, இந்த உலக பிரகாரமான போதகர்களை எப்படி தெரியும்னா, நான் சில பாஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். என்ன பண்ணுவாங்கன்னா, யூஸ்வலாக வீட்டுக்கு வருவாங்க, ஓ 3மே உங்களுதா பிரதர், ஓகே மேலே அந்த போர்ஷன் உங்களுது, ஓகே 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 இதெல்லாம் வாடகை வீடா, சரி 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 இது எவ்வளோ வரும் வாடகை இது ஒவ்வொன்றுலையும்? ஆஹா, பக்கத்து சென்ட் எவ்வளோ பிரதர், இந்த சென்ட் எவ்வளோ, இந்த ஏரியா இப்போ எவ்வளோ போயிட்டுருக்கு, ஓ அவ்வளோ போதா, பரவாயில்ல பிரதர் பேசாம வாங்கிடலாமாட்டிருக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் வந்து மேட்ச்சு ஏதாவது கல்யாணம் நம்ம பார்க்குறப்ப, அதே அவங்க ஒரே கம்யூனிட்டிக்குள்ளே தான் வேணுங்கிறாங்க, அதனால் வந்து நம்ம அப்படி தான் பிரதர் அவங்க அப்படி தான் விரும்புகிறாங்க, அவங்க அப்படி தான் கேட்குறாங்க. ஒரு பாஸ்டா ஜாதிக்குள்ளே கல்யாணம் வாங்கன்னு சொல்கிறப்போ ஒரு பாஸ்ட் என்ன சொல்லலாம், இப்படிப்பட்ட திருமணத்தை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லணும். இல்லை அவங்க அப்படித்தான், நான் என்ன பண்ணுறது. இப்போ நான் ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். அங்கே என்ன ஆச்சுன்னா, ஸோ அங்கே நகை அணிவிக்கிறாங்க, ஸோ என்ன அணியறாங்க. என்ன தெரியுமா கான்செப்டு, அந்த கல்யாணத்தில் வந்து கல்யாணம் நடக்குது, எல்லாரும் பார்க்குற மாதிரி அங்கே வந்து இந்த நகை போடுறவங்க சொந்தக்காரங்க, ஏதாவது
மாப்பிள்ளைக்கு ஏதாவது போடுறீங்களா, பொண்ணுக்கு ஏதாவது போடுறீங்களான்னு உடனே வந்து அவங்க செயின் எல்லாம் போடுவாங்க, ரிங்கு போடுவாங்க. அது எல்லாத்துக்கு முன்னாடி அந்த பாஸ்டர் அங்கே நின்றுட்டு இருக்கிறப்ப அந்த சர்வீஸுக்கு நடுவில் நடக்குது அப்படி ஒரு சம்பவம். யூஸ்வலாக ரிசப்ஷனில் நடந்து நான் பார்த்துருக்கேன். பட் மேட்ரிமனி லைக் மேரேஜ் நடந்துட்டு இருக்குது. அப்போ தான் இப்போ பிரசங்கம் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ தான் எல்லாரும் எழுந்து நின்று இப்போ ஆடிட்டு இருக்கிறாங்க. காங்கிரிகேஷனே இருக்குது, என்டையர் காங்கிரிகேஷன் இருக்குது. அப்போ பாஸ்டரு இப்போ நகையை மட்டும் எடுத்துட்டு வாங்க, ஏன்னா இது ஹோலி டைம் ஆமாம், இது பரிசுத்தமான ஒரு வேலையாக இருக்கிறதுனால நகை போடுறவங்க மட்டும் இப்போ எல்லாத்துக்கு முன்னாடி வந்து நகையை போடுங்க அப்படின்னு. அப்போ வந்து லைக் அந்த மோதிரம் போடுறவங்க கேமராவுக்கு தெரியுற மாதிரி இப்படி வந்து அவங்களுக்கு மோதிரத்தை போட்டுட்டு பாஸ்டர் வந்து இவர் மோதிரம் போட்டிருக்கிறாரு அப்படின்னு. அப்புறம் அடுத்தது இன்னொருத்தருக்கு பிரேஸ்லெட் அவர் போடுறாரு அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு. அப்போ அவங்களுக்கு ஒரு பெருமை, நான் பிரேஸ்லெட் போடுறேன் அப்படின்னு. அப்புறம் இன்னொருத்தர் செயின் போடுறாரு, கை தட்டுங்க அவங்களுக்கு செயின் போடுறாங்க அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன். என்னையா பாசு நீ என்ன பண்ணிட்டு இருக்கிற? ஸோ என்ன பண்றாருன்னா அந்த மெட்டீரியலிசம் அவருக்குள்ள அடக்கவே முடியல. ஒரு தங்கத்தை பார்த்தோன்னா இவருக்கு தர்ற மாதிரி ஒரு சந்தோஷம் அந்த இடத்துல நான் வந்து பார்த்தேன். இப்படி இருப்பாங்க பாஸ்டர்ஸ். உலகம் இதுதான், உலகம் இருக்குது அவங்களுக்குள்ள. ஓகே, அண்ட் பால் சொல்றாரு கள்ளப்போதர்கள் நீ தெரிஞ்சுக்கணுமா? எப்படி தெரிஞ்சுக்கலாம் சித்து? எப்படி தெரிஞ்சுக்கலாம்? உலகம் அவங்களுக்குள்ள இருக்குதுன்னு எப்படி தெரிஞ்சுக்கலாம்னா இப்படி தெரிஞ்சுக்கலாம். ஓகே, அவங்களுடைய சிந்தனை, அவங்களுடைய செயல், அவங்களுடைய நடத்தை, அவங்களுடைய கண் எதில் இருக்குது, அவங்க எதை பார்க்குறாங்க, இது வந்து ஒரு நல்ல ஒரு இண்டிகேட்டர் கள்ளப்போதகர்களை கண்டுகொள்றதுக்கு. ஸோ டைட்டஸுக்கு இந்த கோட்டை சொல்லி என்ன சொல்றாருன்னா, டைட்டஸ் அந்த ஊருக்காரங்களை பற்றி அந்த ஊருக்காரனே எதை தான் சொல்லியிருக்கிறான். அண்ட் இந்த கள்ளப்போதகர்கள் வந்து பெரிய வித்தியாசம் இருக்காது, அவங்க வாழ்க்கை இப்படிப்பட்டதான் இருக்கும், ஜாக்கிரதையாரு அவங்கள பார்த்துக்கோ அப்படிங்கிறது. ஓகே, ஆனால் அவங்கள என்ன சொல்றாருன்னு பாருங்க 13வது வசனத்துல, இந்த சாட்சி உண்மையாக இருக்கிறது, இது முகாந்திரமாக verse 14க்கு வாங்க, ஜஸ்ட் அப்போ நம்ம 13க்கு போகலாம். என்ன போட்டிருக்கிறாருன்னு பாருங்க, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படிக்கு நீ அவர்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளு. இந்த மாதிரி உலக பிரகாரமா இருந்துட்டு கிறிஸ்து இயேசுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, சபைக்குள்ள குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? அவங்கள கண்டிப்பா கடிந்து கொள்ள. இங்கிலீஷ்ல என்ன போட்டுருக்குன்னா ரெபியூக் தெம் ஷார்ப்லி. ஆமா, அதுக்கு ஆக்சுவலா அந்த கிரீக் டேர்ம் எப்படி இருக்கு தெரியுங்களா? கத்தி எடுத்து துண்டா விட்டு ரெண்டா போயிடும். அதுதான் அங்க இருக்கிற அந்த மீனிங், ஆக்சுவல் மீனிங். ஸோ டைட்டஸ் வந்து இவங்க கிட்ட கெஞ்சிட்டு இருக்க கூடாது, ஃபிளர்ட் பண்ணிட்டு இருக்க கூடாது. டைட்டஸ் உடைய பேச்சு எப்படி இருக்கணும்னா, இட் ஷுட் மேக் தெம் ஸ்டாப் அட் தட் வெரி செகண்ட். அங்கேயே நிக்கணும். தட்ஸ் ஹவு டைட்டஸ் ஷுட் சைலன்ஸ் ஹிம். சும்மா கொஞ்சிட்டு மேலாப்புல தலையை தடவி ப்ளீஸ் அங்கிள், ப்ளீஸ் அண்ணா, ப்ளீஸ் அக்கா, பண்ணாதீங்க அக்கா, அப்படி இருக்கக்கூடாது. டைட்டஸ் ஷுட் கன்ஃபரண்ட் them in such a way that it brings them to a standstill. அங்கேயே நின்றணும் அவங்க. rebuke them sharply. கண்டிப்பாக கடிந்துகொள், விட்டுறாத, மறந்துடாத, கண்டுக்காம போயிடாத. பட் ஸ்டாப் அண்ட் ஸ்டாப். ஃபர்ஸ்ட் அதை நிறுத்தி உன் நாலேஜுக்கு வந்த உடனே யூ ஹாவ் டு ஆக்ட் ஆன் இட். டு நாட் டிலே. ஒரு தீப்பத்திரம் மாதிரி அது. அப்புறமேல் அணைச்சிக்கலாம் அப்படின்னு போயிட்டு வந்தோம்னு வைங்களேன், என்டையர் பில்டிங் வில் பி கன்சியூம். எல்லாத்தையும் அதை அழிச்சிடும். பால் சொல்றாரு டீல் இட் வித் இம்மீடியசி. உடனே அதை பண்ணு. நான் எப்படி பண்ணுவேன்? 14வது வசனத்துல பாருங்க, விசுவாசத்திலே, ஐ மீன் எதுக்கு பண்ண, ஏன் அப்படி நீ கடிந்து கொள்ளணும் அவங்கள? எதுக்கு ஒரு போதகர் எதுக்கு கடிந்து கொள்ளணும்? என்ன அப்ஜெக்டிவ், என்ன கோல்? கடிந்து கொண்டு அவங்க வந்து சபையில இருந்து வெளியில போயிடணுங்கிறதா? என்ன கோல், என்ன கோலா இருக்கணும்? என்ன கோலா இருக்குன்னா பாருங்க, verse 14ல, விசுவாசத்தினாலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய் இருக்கும்படி. பாருங்க, ஒரு போதகருடைய கண்டிப்பு எதுக்காக ஃபர்ஸ்ட் இருக்குதுன்னா, விசுவாசத்துல ஆரோக்கியம் உள்ளவர்களா இருக்கிறதுக்கு தான் கண்டிப்பு. அண்ட் கள்ளப்போதவர்களையும் நீ கண்டி, அவங்களும் ரட்சிக்கப்படுது, அவங்களும் சுவிசேஷத்தை ஏத்துக்கிட்டோம், அவங்களும் மனம் திரும்பட்டும், அவங்களும் வந்து லைக் நரகத்திலிருந்து தப்பிக்கிட்டோம், இயேசு கிறிஸ்துவ கிட்ட போகட்டும். அதுதான் கோல், அதுதான் டிசையர். ஸோ பாருங்க, சர்ச்சில் டிசிப்ளின் எதுக்கு இருக்குது, எதுக்கு கண்டிப்பு இருக்குது? எதுக்கு கண்டிப்பு இருக்குதுன்னா, கிறிஸ்துவனுடைய அரவணைக்கிற கரம். அதுதான், அப்படித்தான் அவர் வந்து அரவணைப்பார். அப்பா வந்து பையனை வந்து அடிக்கிறார். எதுக்கு? அவன் தப்பம் உணர்ந்து திருந்தி நல்ல ஒரு வாழ்க்கையாக வாழணும். அதுதான் டிசைர்.
ஸோ கள்ளப்போதகர்களும் சபையில் இத்தனை பிரச்சனையை கிளப்பிட்டு இருக்கிறவங்களையும் ஒரு போதகர் என்ன நினைக்கிறாங்க, ஐ மீன் நீங்கள் அனந்திரும்ப, நீங்கள் வந்து நீ கிறிஸ்துவ வரணும். ஆனால் அதுக்காக கண்டினியூ பாருங்க, அது கோலாக இருக்கிறப்போ அந்த கண்டிப்பு வேற மாதிரி இருக்கும். அது சும்மா கோபத்தில் கத்துற வார்த்தைகளும் இருக்கு, சும்மா வந்து வெறும் ஹர்ட் பண்ணோம், அவங்களை அசிங்கப்படுத்தணும், அப்படி இருக்காது. ஒருத்தங்க கிறிஸ்துவுக்குள்ள வர்றதுக்காக நீங்க ஒரு விஷயத்த பண்றீங்கன்னா அது கடிந்து கொள்ளுதலாவே இருந்தா கூட அதுல வந்து என்ன இருக்கும், ஒரு ஜென்டில்னஸ் இருக்கும், அதுல கிரேஸ் இருக்கும், அதுல மேர்சி இருக்கும், அதுல லவ் இருக்கும். ஓகே, பட் அது கடிந்து கொள்ளுதலா இருக்கும். ஸோ இவங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க தெரியுமா, verse 13 வாங்களேன், அப்படியே 13. இந்த சாட்சி உண்மையா இருக்கிறது, இது முகாந்திரமாக. ஸோ இவங்க என்னவெல்லாம் பண்றாங்க, உலகம் இவங்களுக்குள்ள இருக்குது, இவங்க உலக பிரகாரமா இருக்கிறாங்க. அண்ட் உலக பிரகாரமா இருந்துட்டு சபைக்குள்ள என்ன தெரியுமா பண்றாங்க, அவர்கள் யூதருடைய கட்டுக்கதைகளுக்கும் சத்தியத்தை. இந்த யூதர்கள் எப்படி பைபிளை வந்து படிச்சு இன்டர்பிரேட் பண்ணுவாங்கன்னா, ஜூஸுக்கு வந்து அந்த ஆல்பபெட்ஸ் இருக்குல்ல, ஹீப்ரூ ஆல்பபெட்ஸ், அதில் வந்து நம்பர்ஸே கிடையாது, ஏபிசிடி தான் இருக்குது, 1 2 3 கிடையாது. ஸோ அவங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் வே ஆஃப் அசைனிங் நம்பர்ஸ் இருக்குது டு ஈச் ஆல்பபெட். அதாவது ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு நம்பரை வந்து அவங்க அசைன் பண்ணுறாங்க. நிறைய ரொம்ப காம்ப்ளிகேட்டட் சிஸ்டம் அது. ஸோ அதையெல்லாம் பண்ணி பைபிளை எப்படி படிப்பாங்கன்னா, பழைய ஏற்பாடு எடுத்து அதில் ஒரு ஏப்ரஹாமுங்கிற பேரை படிக்கிறாங்கன்னு வைங்களேன், ABRAHARAMன்னு இருக்கா, ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது 5, பிக்கு என்ன வேல்யூ, அதெல்லாம் போட்டு மொத்தமாக 314 வருமாமா. அந்த 314 வந்து என்ன குறிக்குது அப்படின்னு உட்காந்து யோசிப்பாங்களாம். இந்த 314 எதை குறிக்குது, ஏன்னா ஆண்டவர் பைபிளில் அநேக சீக்ரெட்ஸ் ஒழிச்சு வச்சிருக்காரு, நமக்கு தெரியாது. ஸோ நம்ம தான் அதை டீகோட் பண்ணணும். ஏப்ரஹாமுக்கு 314 வேலைக்காரங்க இருக்கிறாங்க, அதை தான் இங்கே குறிக்குது. ஸோ இப்படி தான் பைபிளை படிக்கணும், இப்படி படிக்கலைன்னா அதில் இருக்க சத்தியத்தை மிஸ் பண்ணிடுவீங்க அப்படின்னு எல்லாம் சொல்லி பல குழப்பத்தை குழப்புவாங்க. இந்த கள்ளப்போதகர்கள் யூதர்கள் கிரேத்தா பட்டணத்து தீவில் போய் சபைகள் தோறும் இதைத்தான் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. பலவிதமான மித், பலவிதமான மனிதர்களுடைய சடங்காச்சாரம், அதை இப்படித்தான் பண்ணணும், இதை பண்ணலினா இப்படி ஆயிரும் அப்படி ஆயிரும் நல்லா சொல்லி குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்திருக்காங்க. அண்ட் பால் இதெல்லாம் பார்த்துட்டு தான் சொல்றாரு, இவனுக்கு பேசவே விட்டுறாரு, வாயே திறக்க விட்டுறாது அவங்க. பாருங்க, இன்னைக்கு நம்ம யூதர்களாக இல்லைனாலும் நம்மளும் இந்த மாதிரி காரியங்கள்ல நிறைய டைம் வேஸ்ட் பண்ணோம். நிறைய we will be reading unwanted books, okay, unwanted sermons கேட்கறது, filling our mind with a lot of theological things that are totally unnecessary and unhelpful. ஏகப்பட்ட காரியங்களை தெரிஞ்சுக்கிறது, என்னென்னமோ இருக்குது, இந்த சுப்ரா லாப்பிசம், எது என்னமோ. எனக்கு யாரோ ஒருத்தவங்க சொன்னால் என் மைண்டில் அதை கேட்டோன்னே அங்கேருந்து நான் விலகி வந்துட்டேன். ஏன்னா பக்தி விருத்திக்கு ஏதுவானது அது எதுவுமே கிடையாது, சும்மா ஆர்கியூமெண்ட்டுக்கு, சும்மா ஃபார் த சேக் ஆஃப் நாலேஜ், அதுக்குன்னு பேசுறது. அண்ட் இந்த கள்ளப்போதகர்கள் அதை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ உலக பிரகாரமாக நடந்துக்குவாங்கன்னா இதுதான். தேவையில்லாத விஷயத்தில் ரொம்ப நேரம் பேசுறது, தேவையில்லாத காரியங்களில் ரொம்ப விகரஸாக வந்து அதில் வந்து விதண்டாவாதமாக பேசுறது. அண்ட் பால் சொல்கிறாரு, இவங்களை கண்டிப்பாக கடிந்து கொள்ளும் அப்படிங்கிறார். ஓகே, அண்ட் 15 பாருங்களேன், சுத்தமுள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் சொல்லி முடிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, இங்கே பாரு டைட்டஸ், இது இந்த ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ், கள்ளப்போதகர்கள் இப்படியெல்லாம் இருப்பாங்க. ஆனால் உண்மையாலுமே சுத்தமுள்ளவர்கள்னு இங்கே யாரை குறிக்குது, சுத்தமுள்ளவர்கள் இங்கே யாரை குறிக்குதுன்னா ரட்சிக்கப்பட்டவங்களை குறிக்குது, கிறிஸ்துவனுடைய ரத்தத்தினால் சுத்தமாக கழுவப்பட்டவங்களை குறிக்குது. பாருங்க, பரலோக ராஜ்யத்தை யார் காண்பா, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் நம்ம பார்க்கணும். ஜீசஸுடைய சர்மன்ல, ரைட், சாப்டர் 5ல், மத்தேயு 5வது அதிகாரத்தில் மலை பிரசங்கத்தில் இயேசு கிறிஸ்து அதான் சொல்றாரு, இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பரலோக ராஜ்யத்தை காண்பார்கள். அண்ட் இந்த சுத்தத்தை எதை குறிக்குது, சுத்தமுள்ளவர்கள் எதை குறிக்குது அப்படின்னா, பீப்புள் ஹூ ஆர் வாஷ்ட் பை த பிளட் ஆஃப் த லேம்ப், ஆட்டுக்குட்டியின் ரத்தத்தினால் கழுவப்பட்ட அந்த இருதயம், இயேசு கிறிஸ்துவால் அவருடைய நீதியால் அவருடைய நீதியை பெற்றுக்கொண்டவங்க, அவங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்க, கிறிஸ்துவ விசுவாசிக்கிற அந்த ஜனங்களுக்கு
சகலமும் என்னவா இருக்குது? சுத்தமா இருக்கு. அப்படின்னா அதுக்கு அர்த்தம் என்னன்னா, ரட்சிக்கப்பட்டவன் என்ன பாவம் பண்ணாலும் அது சுத்தமான பாவம்னு கிடையாது. ரட்சிக்கப்பட்டவன் ரட்சிக்கப்பட்டதுனால அவனுடைய இருதயத்தில் இப்ப டிசைர் என்ன? ஆண்டவரை பிரியப்படுத்தணும். அவனுடைய இருதயத்தில் இப்ப டிசைர் என்ன? கிறிஸ்து உயர்த்த பண்ணும். அவனுடைய இருதயத்தில் டிசைர் என்ன? பிதாவுடைய சித்தத்தை வேதவசனத்திலிருந்து அறிஞ்சு வாழணும். இப்படிப்பட்ட சிந்தையோட அவன் வாழ்றப்போ, இப்படிப்பட்ட சிந்தையோட அவன் நடந்துக்கிறப்போ அவன் சகோதர சகோதரிகளை நேசிக்கிறான். ஆண்டவரை நேசிக்கிறதுனால அப்படிப்பட்ட அன்பு சக கிறிஸ்தவர்களோட சபையில் இருக்குது. அப்படிப்பட்ட சிந்தை புதுப்பிக்கப்பட்டதுனால, ஓகே, மைண்ட் ரெனியூ ஆகி அன்புனால இதெல்லாம் பண்றதுனால இதெல்லாம் என்னவா இருக்குது? சுத்தமானதா இருக்குது. ஆனா கள்ளப்போதகர்கள், தேவனை அறியாதவர்கள், அவங்க எப்படி இருக்கிறாங்க? அசுத்தம் உள்ளவர்களுக்கு, அவிசுவாசம் உள்ளவர்களுக்கும், பார்த்தீங்களா? அசுத்தம் உள்ளவர்கள் யாரு? அவிசுவாசிகள், அன்பிலீவர்ஸ். அவங்களுக்கு என்னவா இருக்கும்? ஒன்றும் சுத்தமா இராது. அவங்க பண்றது எதுவுமே விசுவாசத்தினால வராதனால அது என்னவா இருக்குது? எல்லாமே பாவமா இருக்குது. அவங்க தானம் தர்மம் பண்றாங்க, அவங்க போதிக்கிறாங்க, அவங்க நிறைய பண்றாங்க. பட் அன்புனால அதை பண்ணாதனால, சக கிறிஸ்தவர்கள் மேல அன்பு கிடையாது, ஏன்னா தேவனை அவங்க நேசிக்கிறது கிடையாது. அன்பில்லாத இருதயத்திலிருந்து செய்யறதுனால, விசுவாசம் இல்லாத இருதயத்திலிருந்து செய்யறதுனால அவங்க பண்றது எல்லாமே என்னவா இருக்குது? அசுத்தமா இருக்குது, பாவமா இருக்குது. புரியுதா? கள்ளப்போதகர்கள் அவங்க பண்ற எல்லாமே என்னவா இருக்குது? அசுத்தமா இருக்குது. அவங்களுக்கு என்ன பண்ணாலும் பார்த்தாது. அவங்க என்ன பண்ணாலும் ஏதாவது நொடம் சொல்லுவாங்க. அவங்க என்ன பண்ணாலும் அன்புல இருந்து அதை செய்யாதனால அது வேஸ்ட். 16வது வசனம் பாருங்க. அவர்கள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை பண்ணுகிறார்கள், கிரியையினாலே அவரை மறுதலிக்கிறார்கள். இந்த ஜனங்க எப்படிப்பட்டவங்க? வாயினால பேசுவாங்க நிறையா, கிரியையை பார்த்தா ஆண்டவரை டினை பண்ணுவாங்க. புரியுதா? கிரியையினால எப்படிப்பட்டவர்களா இருக்கிறாங்க? வாயில அறிக்கை பண்றாங்க, கிரியையில அவரை மறுதலிக்கிறாங்க. இதுதான் ஒரு கிளாசிக் மார்க். கிறிஸ்டியன்ஸ், உங்களுடைய லைஃப் எப்படி இருக்கு? கிறிஸ்தவ சகோதர சகோதரி, உங்க லைஃப் எப்படி இருக்கு? நீங்க வாயில அறிக்கை செய்யறத வச்சு ஒண்ணுமே ஆக போறது கிடையாது. ஓகே, சும்மா சத்தியத்தை கேட்கறதுனால ஒன்றும் கிடையாது, அதன்படி நடக்கணும். ஏன்னா உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? வாழ்க்கையில நீங்க அறிக்கை செய்றீங்களா கிறிஸ்துவ? நீங்க உங்க வாழ்க்கையில அறிக்கை செய்யல, வாயில அறிக்கை செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னு வைங்களேன், கள்ளப்போதகர்களுக்கும் உங்களுக்கும் பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. If your life is not driven by love for God and love for His people, தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களையும் நேசிச்சு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய கிரியையும் இல்லாம வழி வாங்குதலுக்காக ஒருத்தங்களை துக்கப்படுத்தணும், ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தணும், ஒருத்தங்களை அசிங்கப்படுத்தணும், இல்லை இவனை விட நான் மேன்மைன்னு காட்டணும், இதுக்காக நீங்க பல நற்கிரியை பண்றதுல நீங்க என்ன பண்றீங்க? அப்படியெல்லாம் நீங்க பண்ணீங்கன்னா நீங்க தேவன் என்ன பண்றீங்க? உங்களுடைய கிரியையினால மறுதலிக்கிறீங்க. பாருங்க, அநேகர் பாலுடைய காலத்திலேயே பொறாமையின் நிமித்தம் பிரசங்கம் பண்ணிட்டு இருந்தாங்க. பால் சந்தோஷப்படுறாரு, பட் அது அவங்களுக்கு நல்லது கிடையாது. பாலுக்கு என்ன சந்தோஷம்னா கிறிஸ்து பிரசங்கிக்கப்படுறாரு, இதுல நான் சந்தோஷப்படுவாங்கிறாரு, பட் அவங்களுக்கு அது நல்லது கிடையாது. அவங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா எந்த குட்டுமே அதுல கிடையாது. ஓகே, so how is your life? உங்க வாழ்க்கை எப்படி இருக்குது? உங்களுடைய கன்ஃபெஷனும் உங்களுடைய லைஃபும் how can that be like, I mean how is that? இது ரெண்டு பேரலா இருக்கு, அது ரெண்டும் ஒண்ணா போதா? நீங்க கன்ஃபெஷன்ல பயங்கரமா கன்ஃபெஸ் பண்ணிட்டு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தேவனை மறுதலிக்கிறீங்களா? How's your life? Think about it. False teachers will be like that. அப்படிப்பட்டவங்க தான் போதகர்கள், கள்ளப்போதகர்கள். அண்ட் அதனால தான் நம்ம ஜஸ்ட் 1வது அதிகாரத்துல ஒரு உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்ட உண்மையான தேவனுடைய ஊழியக்காரன் எப்படி இருக்கணும்னு சொல்லுது. அவனுடைய வாழ்க்கையை தான் சொல்லுது. அவன் இப்படியெல்லாம் இருக்கு, குற்றஞ்சாட்டப்படாதவனா இருக்கும், ஒரே மனைவியுடைய புருஷனா இருக்கும், கோவப்படாதவனா இருக்கும், அவன் பணாசை பிடிச்சவனா இருக்கக்கூடாது. He should not be a filthy lucre. Selfish gain-க்காக எதையும் பண்ணக்கூடாது. So, but your character matters, your life matters.
உங்களுடைய வாழ்க்கை ஆண்டவர் பார்க்கிறார், ருத்து பார்க்கிறார். and do you know your life can deny Christ. நான் இயேசு கிறிஸ்துவை நான் ஒருபோதும் நான் மறுதலிக்கவே மாட்டேன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னா நீங்க வாயில அதை பண்ணவே வேணாம். your actions every day உங்களுடைய கரியர்ல you can deny Jesus. how's your life? ஸோ இங்கே பாருங்க, மேலே சுத்திகரிக்கப்படுறாங்க, அவங்களுக்கு எல்லாமே சுத்தமாக இருக்குது. இந்த கள்ளப்போதகர்கள் அசுத்தமானவர்களாக இருக்கிறாங்க, இவங்க பண்ணுறது எல்லாமே அசுத்தமானதாக இருக்குது. எப்படி நம்ம சுத்திகரிக்கப்படுறது? நம்ம எப்படி சுத்திகரிக்கப்படுறது? எப்படி நம்மளுடைய வாழ்க்கை எப்படி மாறும்? நம்மளுடைய வாழ்க்கையில் எப்படி நம்ம கிறிஸ்துவை நிராகரிக்காமல் இருக்கிறது? ஐ மீன் அவரை மறுதலிக்காமல் இருக்கிறது எப்படி? பை பிலீவிங் இன் ஜீசஸ். பாருங்க, நீங்கள் கிறிஸ்துவ உண்மையாலுமே விசுவாசிக்கிறது. when you believe in Jesus, நீங்கள் ஜீசஸை பிலீவ் பண்ணுறப்ப உங்களுடைய பாவத்துக்காக அவர் மரிச்சாரு, அவருடைய நீதி உங்களுக்கு தரப்பட்டிருக்குது. அண்ட் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுதப்போ உங்களை நியாயப்படுத்தி இருக்கிறார், ஜஸ்டிஃபிகேஷன் நடந்திருக்குது. இதெல்லாம் பிலீவ் பண்ணிங்கன்னு வைங்களேன், your life will change, it will transform. that is true salvation. பாருங்க, ஸோ பாருங்க, இந்த கள்ளப்போதகர்களுடைய வாழ்க்கையில் எந்த மாற்றம் இல்லை. வாயினால் அறிக்கை செஞ்சுட்டு இருக்காங்களா? ஜஸ்ட் வாய் மட்டும் பேசுது, இருதான் எங்கேயோ இருக்குது. ஓகே, பாருங்க, இந்த ஜனங்க, இந்த மாதிரியான பீப்புள் கீழே என்ன போட்டிருக்குன்னு பாருங்க, அவர்கள் அருவருக்கப்பட்டத்தக்கவர்களும். இதில் இங்கிலீஷில் ஆக்சுவல் வேர்ட் என்ன தெரியுமா? ஐ மீன் டிடெஸ்டபிள்னு போட்டிருக்குது, பட் அதனுடைய சினானிம், அதனுடைய இப்போ ஒரு பேரலல் மீனிங் என்னன்னா அபாமினேஷன், அதாவது அருவருப்பு. God hates. ஆண்டவர் சிலையை வெறுக்கிறார். ஓகே, he cannot like, அவர் பாவத்தை பார்த்தா he like அவர் வந்து அதை வெறுக்கிறார், அருவருக்கிறார், சீ அப்படின்னு. இந்த மாதிரி லைஃப், a life that professes Christ but denies him in their life, a life that is like this. ஆண்டவர் அந்த வாழ்க்கையை பார்க்குறப்ப அவர் என்ன பண்றாரு? அருவருக்கிறார். He hates such worship. அந்த மாதிரி ஆராதனையை அவர் அருவருக்கிறார். He hates it. அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க அருவருக்கப்பட்டத்தக்கவர்கள் அப்படின்னு போட்டுருக்கு. ஏன்னா அவங்க எப்படிப்பட்டவங்க? கீழ்ப்படியாதவர்களும். They will not submit. They are disobedient. அதான் இங்கிலீஷில் போட்டுருக்கு, disobedient. They will not listen no matter what. They will not listen. கீழ்ப்படியவே மாட்டாங்க. They will never obey. Okay, their desire is never to obey God. Never. ஸோ அவங்களுடைய டிசைர்லாம் ஜஸ்ட் வாயில் வந்து ரிலிஜனை காட்டிட்டு இருதயத்தில் ஏதோ ஒரு வாழ்க்கையை ப்ரைவேட்டாக வந்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். They are not in the church to obey. They are only there to cause confusion. They are only there to deny him by their life. அண்ட் சர்ச்சில் வந்து அவங்க அருவருக்கப்படத்தக்கவங்க, கீழ்ப்படியாதவர்கள், அப்புறம் பாருங்க எந்த நற்கிரியையும் செய்ய ஆகாதவர்களுமா இருக்கிறார். அன்ஃபிட் ஃபார் எனி குட் ஒர்க். இவங்களை வச்சு நத்திங் குட் கேன் ஹேப்பன். நோ குட் திங் கேன் ஹேப்பன் இன் த சர்ச் பை தீஸ் பீப்புள். அதுதான் டைட்டஸ் கிட்ட சொல்றேன். நோ குட் திங் கேன் ஹேப்பன். So what can they do? Unbelievers என்ன பண்றாங்க? They destroy the church. Unbelievers இல்ல, false teachers, false believers. அவங்க என்ன பண்றாங்க? They destroy the church. சபையை destroy பண்றாங்க. They cause confusion. They talk unwanted things. They're empty talkers, insubordinate, deceivers, legalists. Okay, they upset the families. குடும்பத்தை குழப்புறாங்க. They target the weak believers, and they are to be sharply rebuked. And they are not fit for any good work. No good work. இப்போ நான் என்ன கேட்பேன்னா, how is your life? உங்க வாழ்க்கை எப்படி இருக்கு? How is your life? ஆண்டவர் வந்து in what way are you involving in the ministry of the church and in the preaching of the gospel, proclamation of the gospel? Time to think. Okay, யோசிச்சு பாருங்க. Disobedient, detestable,
false believers, false teachers and apostles, they're unfit. They're unfit. நீங்கள் என்ன கேட்கணும்னா பாருங்க, ஐசாயா வந்து ஆண்டவர் வந்து கேட்குறாரு, யாரை நான் அனுப்புவேன் அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, ஐசாயா 6. அண்ட் ஐசாயா சொல்கிறாரு, லார்ட் சென்ட் மீ, என்னை நீங்கள் அனுப்பிச்சிருங்க அப்படிங்கிறார். ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து அவருடைய அவரை சுத்திகரிக்கிறார், சாங்டிஃபை பண்ணி தென் ஹி சென்ட்ஸ் ஹிம். புரியுதா? அந்த டிசைர் அவருக்கு இருந்துச்சு ஐசாயா, லார்ட் யூஸ் மீ, என்னை நீங்கள் பயன்படுத்துங்க, சென்ட் மீ, ஐ வாண்ட் டு ஸ்பீக் யுவர் வேர்ட், ஐ வாண்ட் டு பி யூஸ்ஃபுல். அந்த டிசைர் இருந்துச்சு. Do you have at least that desire? At least desire இருக்கா? Do you want to be at least used? Or do you want to just live the way that you're living? இப்போ நான் ஒரு விஷயத்தை நான் உண்மையாக பார்த்து, நான் ரீசெண்ட் டேஸில் நான் நேற்று கூட ப்ரே பண்ணிவிட்டு டைரியில் தான் நான் எழுதிட்டு இருந்தேன். என்னென்னா, பல வருஷமாக சர்ச்சுக்கு போய் பல வருஷமாக கிறிஸ்துவை கேட்குற அந்த ஜனங்களுக்கே நம்ம காஸ்பலை சொல்கிறப்போ ஐ மீன் லைக் த டென் டு டிஸ்மிஸ் இட். ப்ளீஸ் அதான் நிப்பாடு. ஓகே, அவங்களுக்கு நம்ம கரெக்ஷனாக சொல்கிறப்பே தே ஆர் நாட் ஏபிள் டு ஹியர். காதை வந்து தே நாட் ஏபிள். அவங்க என் முன்னாடி பல்ல தான் கடிக்கிறது இல்லை, பட் லைக் இட்ஸ் ஆல்மோஸ்ட் லைக் தட். ரீசெண்டாக வந்து வி வென்ட் டு அ பிளேஸ் டு ப்ரீச் த காஸ்பல் அண்ட் லைக் அந்த இண்டிவிஜுவல், அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவல் வந்து ஒரு கிறிஸ்டியன் பேக்ரவுண்ட் அவங்களுக்கு இருக்குது. இன்ஃபேக்ட் லைக் தேர் ஆல்சோ இன்வால்வ் இன் சம் சார்ட் ஆஃப் மினிஸ்ட்ரி அண்ட் ஆல். And like what they told was, please don't talk to us all these things. Okay, we don't need it. எங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு வந்து அவங்க சொன்னதை நான் கேள்விப்பட்டேன். ஏன்னா அது எனக்கு துக்கத்தை தருது. Why do we think like that? நம்ம என்ன நினைக்கிறோம்? Have we understood gospel? எல்லாமே நமக்கு தெரியுமா? எல்லாத்துக்குமே நம்ம கீழ் படிச்சுட்டோமா? எல்லாத்தையும் அப்படியே கரெக்டாக நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோமா? Who are we? ஏன்னா நம்மளாம் என்ன above correction லெவலில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோமா? Who are we? Why do we have so much pride? எதுக்கு இருக்குது? அண்ட் கிறிஸ்டியன்ஸுக்கு இது இருக்கிறப்போ திங்க் அபவுட் அன்பிலீவர்ஸ். அவங்களெல்லாம் நம்ம குறைய சொல்லக்கூடாது. they don't know Christ. அவங்க கிறிஸ்துவ அப்போஸ் பண்ணுறாங்கன்னா அதில் ஒரு லாஜிக் இருக்குது. they don't know. ஓகே, ஓ இப்படி ஆகுது அப்படி ஆகுது, டோன்ட் வரிய பார்த்தேன். சர்ச்சுக்கு வந்து அவங்க த்ரெட்டே கிடையாது. அவங்க பாவம் என்ன கேட்டால் அவங்க காஸ்பலே தெரியாது. யூ ஆர் த த்ரெட் டு த சர்ச். யூ ஆர் த த்ரெட். You know, like who is causing more damage to the kingdom of God? யார் தெரியுமா? It's you and I. When we resist the Holy Spirit, when we say we don't want to stop it, எங்களுக்கு தான். Okay? We just want to live in our world, in our way. We will approach Christ the way we want to approach. You don't tell anything. I don't want anything. I have seen all of the scriptures. எல்லா mystery I know. And I know what to do when. Okay? No instruction for me. When you are living like that, you are detestable. It is about you. அதுதான் இங்க வந்து நம்ம பார்க்குறோம், disobedient அப்படின்னு. இதுதான் வந்து being unfit for any good work. And my hope, என்னுடைய நம்பிக்கை என்னன்னா, that we change our attitude. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. எத்தனை வயசு ஆனா நாளைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாட்சி கேட்டுட்டு இருந்தேன். ஜான் மெக்கார்தர் மறிக்க போகிறார் ஆஃப்டர் அ ஸ்டன்னிங் மினிஸ்ட்ரி ரெக்கார்ட். ஓகே, அவருடைய கிரேஸில் தான், அவருடைய பலத்தில் கிடையாது. ஜான் மெக்கார்தர் ஆல்மோஸ்ட் 85 years of serving from the pulpit, 50+ years வந்து அவர் ப்ரீச் பண்ணியிருக்கிறாரு. அவருடைய பர்சனல் அந்த above represent எல்டர் குவாலிஃபிகேஷன்லாம் பயங்கரமாக லைக் அவர் he has been a faithful minister. ஓகே, அண்ட் பால் வாஷர் அவரை பார்க்க போனார். மறிக்கிற தருவாயில் இருக்கிறார். பால் வாஷர் என்ன தெரியுமா கேட்டார்? பால் வாஷர் அவரோட சின்ன பையன், அட்லீஸ்ட் ஒரு 20-25 வயசு சின்னவர். அண்ட் பால் வாஷருக்கு என்ன கேட்கறதுன்னு தெரியலையாமா. ஸோ யூ நோ வாட் ஹி ஆஸ்க்ட் டு ஜான் மெக்கார்தர்? என்ன தெரியுமா கேட்டார்? பிரதர் ஆர் யூ ப்ரேயிங்னு கேட்டார். அண்ட் மெக்கார்தர் என்ன தெரியுமா ரெஸ்பாண்ட் பண்ணார்? ஹி ஸ்மைல்ட் அண்ட் செட் எஸ் ஐ எம் அப்படின்னு சொன்னார். ஐ மீன் எங்கே இருக்குதா? இதை திங்க் பண்ணுறப்போ இந்த மென்னுடைய மினிஸ்ட்ரியில் ஒரு 10 நாள் கூட வந்து we wouldn't have lived. அண்ட் நமக்கு இருக்கிற அண்ட் லைக் த வே we think of ourselves. யாராவது நம்மக்கிட்ட நீங்கள் ஜபிக்கிறீங்களா
ஹவுஸ் யுவர் லைஃப், ஐ யூ ரிப்பெண்டிங் எவ்ரிடேன்னு கேட்டால் நமக்கு இருக்கிற அந்த அந்த லைக் ஏன்னா அந்த ஈகோ இருக்குல்ல, தட்ஸ் ஸோ ஹர்ட்ஃபுல் டு வாட்ச். அது துக்கம் மட்டும் இல்லை, லைக் ஆண்டவருக்கு அது எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிப்பாங்க. ஹவு வில் ஹீ திங்க்? அவருக்கு எப்படி இருக்குன்னு நீங்கள் நினச்சிப்பாங்க. காட் ஹூ நோஸ் ஆல் ஆஃப் யுவர் தாட்ஸ் அண்ட் இன்டென்ஷன்ஸ் 24/7 உங்களை பற்றி முழுசாக தெரிஞ்ச அவர்கிட்ட இஃப் யூ ஆர் பிஹேவிங் லைக் திஸ், ஹூ இஸ் பீயிங் டிசீவ்ட்? யார் இங்கே ஏமாந்துட்டு இருக்கிறேன்? யார் வஞ்சிக்கப்பட்டு இருக்கிறேன்? யூ ஆர் த ஒன் ஹூ இஸ் பீயிங் டிசீவ்ட். எவ்வளோ டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் நம்ம லைஃப், எவ்வளோ ஓப்பனாக நம்ம இருக்கணும், எவ்வளோ ஓப்பன் டு கரெக்ஷன், எவ்வளோ ஓப்பன் டு ரெபியூக், எவ்வளோ ஓப்பன் டு லைக் கொஸ்டினிங் அண்ட் லைக் பீங் அக்கௌண்டபிள், எவ்வளோ இருக்கணும். ஹவு மச்? வேர் ஆர் வி? we are not able to take a single ஒரு சின்ன ஒரு பிரதர் நீங்கள் இதை பண்ணிட்டு இருக்கிறீங்க, you shouldn't do now. That's it, over. That's the end of that relationship forever. So the false teachers and false prophets எங்கேயோ பார்க்காதீங்க தயவு செஞ்சு. ஓகே, எங்கேயோ வந்து இருக்கிறாங்க, இவங்கெல்லாம் காட்டுக்குள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க, நம்மளை திடீர்னு அட்டாக் பண்ணுவாங்க. யாருமே உங்களை அட்டாக் பண்ண மாட்டாங்க. nobody will attack you. Because you're already deceived. அதுதான் மேட்டர். He attacks like to deceive, but already he was deceived. Like why would he care to attack? Think about it. Like since you're seeing, okay? So இதெல்லாம் எதுக்குன்னா for us to learn. These men, they are humbling like that to one another. அவங்களுக்கு அந்த ஹியூமிலிட்டி இருக்குது, அவங்க அந்த மாதிரி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அவங்க அந்த மாதிரி கரெக்ஷன்ஸ் டிசிப்ளினை ரிசீவ் பண்ணுறாங்க. நம்மளாம் எப்படி இருக்கணும்? ப்ரே பண்ணலாம். ஆண்டவரே, I am amazed, Lord. I am amazed by how much we think of ourselves. How much we think of ourselves. Lord, how great we think of ourselves. ஆண்டவரே, நாங்கள் பாபேல் கோபுரத்தை கட்டுற மாதிரி ராஜா, வானத்துக்கு நேராக நாங்கள் ஒரு கட்டடத்தை கட்டணும், ஒரு கோபுரத்தை கட்டணும் அப்படின்னு சொல்லி மனிதர்களெல்லாம் கட்டினாங்க. நீங்கள் அதை கீழே இறங்கி வந்து பார்த்தீங்கன்னு இருக்கிறாங்க. வாட் அன் இன்சல்ட் or lot to our pride. ஆண்டவரே, many times we are just like that, Lord. We think like that about our spirituality, our spiritual state. We think we are somebody, Lord. We are something. We are huge. We are enormous. We are unshakable. We don't need anybody. We can stand on our own and walk like fight our own fight. We can win victory over the world. That's how we think, oh Lord. அதுதான் ஆண்டவரே எங்களுடைய சிந்தனை. ஆண்டவரே, என்னுடைய ப்ரேயர் என்னன்னா, அந்த மாதிரி லாஃப்டி தாட்ஸ், அந்த மாதிரி மேட்டுமையான எண்ணங்கள் ஆண்டவரே தரமட்டமாக்குங்க ஆண்டவரே. மேக் இட் ரப்பிள், ஓ லார்ட். சாம்பல் ஆக்கிடுங்க ராஜா. Let such lofty thought not exist in our hearts, ஓ லார்ட். அந்த மாதிரி சிந்தனை எங்கள் ஹிருதயத்தில் இருக்கக்கூடாது ராஜா. யோவான் ஸ்நானகனை நாங்கள் பார்க்குறப்ப ஆண்டவரே அவர் சொல்கிறாரு, உடைய செருப்பினுடைய வாரத்தோட தகுதி இல்லை அப்படிங்கிறாரு. Let that be our heart. John the Baptist, ஆண்டவரே அவர் அப்படி சொல்கிறாருன்னா, ஓ லார்ட், லைக் who are we? எலிசபெத்துடைய வயிற்றிலிருந்து பரிசுத்தாவியானவரால் நிரப்பப்பட்ட யோவான் ஸ்நானகனே தன்னை பற்றி அது சொல்கிறாருன்னா, ஆண்டவரே பாவத்தில் பிறந்து பாவத்தில் கற்பந்தரிச்சு பாவத்திலேயே நாங்கள் வளர்ந்து பிசாசுக்கு அடிமையாக இருந்து இப்போ ரட்சிக்கப்பட்ட இப்போ மீட்கப்பட்ட எங்களுக்கு இந்த பெருமை ஆண்டவரே ஆகாது ராஜா. ஆண்டவரே, எங்கள் சர்ச்சில் let people be accountable to one another, transparent to one another, seek help. ஆண்டவரே, ஹெல்ப் கேட்டால் ஒன்றும் ஆயிராது ராஜா. இறங்கி வந்து பாவத்தை அறிக்கை செஞ்சால் ஒன்றுமே ஆயிராது ஆண்டவரே. பரிசுத்தத்தில் வளர்றதுக்கு சில முயற்சிகளை சபையோட சேர்ந்து எடுத்தால் ஒன்றுமே ஆயிராது ஆண்டவரே. கரெக்ஷன்ஸை பெற்றுக்கொண்டா ஒன்றும் ஆகாது. அண்ட் அதை புரிஞ்சுக்கொள்ள கிருபை செய்யுங்க லார்ட். ஐ கேனாட் எக்ஸ்பிளைன் லார்ட், என்னால் வந்து புரிய வைக்க முடியாது. ஃபார் ஐ எம் அ மேன். அது பரிசுத்தாவியானவரே, திஸ் இஸ் யுவர் ஒர்க். நீங்கள் தான் இந்த வேலையை செய்ய முடியல. ஐ கேனாட் டூ இட். 1000 sermons cannot do it.
ஆண்டவரே 1000 பிரசங்கம் இது பண்ண முடியாது ராஜா. பரிசுத்த ஆவியானவரே நீங்கள் இருதயத்தை ஆளுகை செய்யுங்க, நீங்கள் இருதயத்தை மாற்றுறவராக இருக்கீங்க. Therefore I ask you, change the hearts of our people. And I want to see them rejoice in you, depend on you, wrestle with you, with your word, love your people, love you. அப்படிப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு ஆண்டவரே, I just desire to see that kind of brotherhood and unity in our church, Lord. And that is true unity, that is true humility, Lord. ஆண்டவரே, நாங்களே வஞ்சிக்கப்பட்டு மற்றவர்களை வஞ்சிக்காதவர்களாக நாங்கள் இருக்க காத்துக்கொள்ளணும். நீங்கள் மகிமை அடைங்க. இயேசு நாமத்தை கேட்டுக்கொள்கிறேன். நடப்பதாக. ஆமென்.